வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 4. அதுதான் இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாம். The cash book of Anbu showed a balance of rupees 2,500 on 23rd September 1993. This did not agree with the passbook. From the following particulars, ascertain the balance as per passbook. பாத்தீங்கன்னா அன்புவோட கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் புக் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட பாஸ்புக் பேலன்ஸோட அக்ரி பண்ணலன்னா சேமா இல்ல. ஓகே, டிஃபரன்ஸ் இருக்கு. எதனால அப்படின்றதுக்கு ரீசன்லாம் வந்து இருக்கு. இதுல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம கேஷ் புக் பேலன்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ண போறோம் அண்ட் பாஸ்புக் பேலன்ஸ் வந்து அரைவ் பண்ண போறோம். எஸ், பார்க்கலாமா? செக் பெய்டு இன் but not cleared by bank before 23/9/1993 rupees 500. பாத்தீங்கன்னா செக் வந்து பே பண்ணிட்டாங்க ஆனா பேங்க் வந்து கிளியர் பண்ணல. ஓகே, செக் பெய்டுன்னு அப்படின்னும் போது பேங்க்ல வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். அப்ப டெபாசிட் பண்ண உடனே கேஷ் புக்ல என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனா வந்து பேங்க் வந்து கிளியர் பண்ணல. ஓகே, அவங்க அக்கௌண்ட்ல வந்து பாஸ்புக்ல வந்து கிளியர் பண்ணி நம்ம அமௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக் இஷ்யூட் இன் ஃபேவர் ஆஃப் கஸ்டமர் பட் நாட் presented prior to 23/9/1993 rupees 675. அதாவது செக் வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. இஷ்யூ பண்ண தொட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கேஷ் புக்ல நம்ம வந்து செக் இஷ்யூ பண்ணதா பே பண்ணதா நம்ம எழுதிப்போம். ஆனா அத பேங்க்ல வந்து பிரசன்ட் பண்ணல. அப்ப நம்ம இத என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கமிஷன் சார்ஜ் பை பேங்க் பட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக் rupees 25. கமிஷன் வந்து பேங்க் சார்ஜ் பண்ணிருக்கு. அப்ப இந்த எக்ஸ்பெண்டிச்சரா அவங்க வந்து பாஸ்புக்ல வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வந்து கேஷ் புக்ல அதை என்ட்ரி போடல. இப்போ வந்து நம்ம அதை என்ட்ரி போடணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கலெக்டட் அண்ட் கிரெடிட்டட் பை பேங்க் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஓகே ரிசீவ் பண்ணிருக்கு. ஓகேவா, அது கிரெடிட் பண்ணிட்டாங்க பேங்க். ஆனா நம்மளோட கேஷ் புக்ல அதுல என்ட்ரி போடாம இருக்கு. No record has been made in the cash book relating to dishonor of a check of rupees 50. ஓகேவா, கேஷ் புக்ல இதுக்கான ரெக்கார்ட் இல்ல. அதாவது டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க செக்க. சோ அதுக்கான என்ட்ரி பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்ன்றத பார்க்கலாம். எஸ், இப்போ போடலாம் அந்த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக் பெய்ட் பட் நாட் கிளியர்ட் பை த பேங்க். ஓகே, செக் பே பண்ணியாச்சு. பெய்டுன்னா டெபாசிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். பேமெண்ட் பண்ணல, டெபாசிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆனா வந்து பேங்க்ல வந்து அது உன்ன என்ன பண்ணல, கிளியர் பண்ணல. அப்ப வந்து நம்ம இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் புக் பேலன்ஸ எழுதிக்கலாம். 2500 எழுதியாச்சு பாருங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 2500. சரியா? எஸ். இப்ப அடுத்து இந்த செக் பெய்டு பட் நாட் கிளியர்ட் பை த பேங்க் வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம் 500. அடுத்து பாத்தீங்கன்னா செக் இஷ்யூ, செக் பே பண்ணிருக்கோம், பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஆனா பேங்க் வந்து கிளியர் பண்ணல. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 675 ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கமிஷன் சார்ஜ் பை த பேங்க், கமிஷன் வந்து புடிச்சிட்டாங்க பேங்க், அதை நம்ம என்ட்ரி போடாம இருக்கோம். அப்ப இதை மைனஸ் பண்ணணும். எஸ், கமிஷன் சார்ஜ் பாத்தீங்கன்னா 25. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேங்க்ல என்ட்ரி போட்டாச்சு, நம்மளோட கேஷ் புக்ல என்ட்ரி போடல. சோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ஆனர் ஆஃப் செக் வந்து ரெக்கார்ட் இல்ல. டிஸ்ஆனர் ஆஃப் செக்குக்கு ரெக்கார்ட் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணுவோம். எஸ், 50. டிஸ்ஆனர் ஆஃப் செக் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட், அதுக்கு வந்து 50 போட்டாச்சு. இப்ப நம்ம டெபிட்ல போட வேண்டிய ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் போட்டாச்சு அண்ட் லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்ப இதோட டோட்டல் பார்க்கலாமா? 675 பிளஸ் 400 1075. 2500ஓட இந்த 1075 ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க 3575 வருது. சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 500 25 50 ஆட் பண்ணோம்னா 575 வருது. இப்ப இந்த 3575ஓட இந்த 575 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா வரதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். பாருங்க 3000. ஓகேவா? ஈஸியா இருக்கு இல்லையா? ஜஸ்ட் கான்செப்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கேஷ் புக்ல நம்ம வந்து டெபிட்ல எழுதுறோமா கிரெடிட்ல எழுதுறோமா? டெபிட்ல எழுதுறதெல்லாம் ரெசிப்ட், கிரெடிட்ல எழுதுறதெல்லாம் பேமெண்ட். டெபிட்ல எழுதணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இருப்போம்னு அர்த்தம். ஓகேவா? பேலன்ஸோட நமக்கு ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
கிரெடிட்ல எழுதுறதெல்லாம் நம்ம பேலன்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணிருப்போம்னு அர்த்தம். சரியா? இப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம், பேங்க் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் லாஜிக்கா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம இங்க ஆட் பண்ணணுமா இல்ல சப்ராக்ட் பண்ணணுமான்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகே. அதே மாதிரிதான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னுத்தையும் நீங்க அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க, செக் இஷ்யூ பட் நாட் பிரசன்டட். செக் இஷ்யூன்னா நம்ம என்ன பண்ணோம், செக்க வந்து கொடுத்துட்டோம். அதாவது பேமெண்ட் சைடு எழுதியாச்சு, மைனஸ் பண்ணியாச்சு. ஆனா பேங்க் என்ன பண்ணல, பிரசன்ட் பண்ணல. அப்ப அவங்களோட கணக்குல பாத்தீங்கன்னா நம்ம பணம் குறைஞ்சிருக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம், அதை சரி பண்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? இத மாதிரிதான் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம யோசிச்சு போடணும். ஓகே. எஸ். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கு. இந்த ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.